ஊருக்கு போகிறதுக்கு எந்த அளவுக்கு பேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி அன்பேக் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக தாங்க இருக்கும். கஷ்டமன்றதை விட சோம்பேறித்தனமாக இருக்கும். ஊர்லேருந்து வந்த டயர்ட்லேயே அப்படியே 2 நாள் ஆச்சு, எதையுமே எடுத்து வைக்கல வெளியில். அம்மா வத்தல் போட்டு சேல்ஸ் பண்ணுறனால எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நானே கொண்டு வந்து இங்கே கொடுத்துடலான்ட்டு இந்த தடவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். யூஸ்வலாக கொரியர் தான் பண்ணுவேன். சரி, இந்த தடவை சென்னையில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் தான் கொடுக்கணும், அதனால் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மட்டுமே ஒரு பேக் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. இன்னொரு கட்டப்பையில் அன்றைக்கி கடாய் வாங்குறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சில்வர் கடாயிலையும் இரும்பு கடாயிலையும் ஒரு சிலது அப்படியே ஒட்டிக்குது. ஸோ அதனால் ஒரு நான்ஸ்டிக் மட்டும் வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடாயை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் தான் வாங்கினேன். இதுக்கு கூடவே லெட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரண்டியும் வாங்கியிருந்தோம். இது எல்லாத்தையும் மங்களில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் இருந்தவங்க, திருச்சியை விட்டு வெளில போனவங்க எல்லார்கிட்டேயும் மங்கள்னு எந்த ஒரு பாத்திரத்தையாவது ஸ்டிக்கர் கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணி